இப்போ ஆபாச படம் பார்த்தாக்கா எதனால் மனசு கெட்டு போகும்? ஆபாச படம் பார்த்தா மனசு கெட்டு போகும். சுய இன்பம் செஞ்சால் மனசு கெட்டு போகும். அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விடும். ஆபாச படம் பார்த்தா அன்பு பாசங்கிறது என்னது? உனது தேவையை நீ பிறரை சார்ந்து பெறல, அப்போ பிறரிடமிருந்து பிறர் மீது உனக்கு ஏற்படுகிற விசுவாசம்தான் அன்பு பாசம்ங்கிறது. நன்றி உணர்ச்சி தான் அன்பு பாசம். இப்போ நீ உன் மனைவி மேலே உனக்கு அன்பு பாசம் எப்படி வருது? அவளிடமிருந்து உனக்கு காம இன்பத்தை பெறுகிறாய். அப்புறம் ஒரு மனைவிக்கு கணவன் மேலே ஏன் அன்பு வருது? தன்னிடமிருந்து தனது கணவன் இந்த காம இன்பத்தை பெறுவதற்கு தனக்கு அந்த கணவன் உதவியாக இருக்கான். பெண்ணிடம்தான் காம இன்பம் கிடைக்குது. அப்போது ஒரு ஆணுக்கு பெண்ணிடமிருந்து காம இன்பம் கிடைக்கிறது. ஒரு பெண்ணிற்கு பெண்ணாகிய தன்னிடமிருந்து காம இன்பத்தை பெறுவதற்கு தனது கணவன் தனக்கு உதவியாக ஒரு கருவியாக இருக்கிறான். அப்போ அந்த கணவன் மீது அவளுக்கு அன்பு பாசம் ஏற்படுகிறது. அதுபோல் அந்த ஆணுக்கும் பெண்ணிடமிருந்து தனது மனைவியிடமிருந்து காம இன்பத்தை பெறும்போது மனைவி மீது அன்பு பாசம் ஏற்படுகிறது. காம இன்பத்தை பெறுவதால் ஏற்படுகிற நன்றி உணர்ச்சி தான் ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையான அன்பு பாசம் என்பது. அப்போ நீ சுய இன்பம் பண்ணுற அப்படின்னா உன் மனைவி மேலே உனக்கு அன்பு பாசம் வராது, நன்றி உணர்ச்சி ஏற்படாது. ஏனென்றால் நீ காம இன்பத்தை சுயமாக பெற்றுக்கொள்கிறாய். அதற்கு உனது மனைவி பயன்படவில்லை. அல்லது ஒரு பெண் சுய இன்பம் பண்ணுறான்னா காம இன்பத்தை பெறுவதற்கு உனது கணவன் உதவி செய்யவில்லை, நீனே தனித்து நின்று பெற்றுக்கொள்கிறாய். அப்படிங்கும்போது உன்கிட்ட அன்பு பாசம் உனது கணவன் மீது வராது, யார் மேலேயும் வராது. அதனால் அந்த சுய இன்பம் பண்ணாலே அவங்களுக்கு யார் மேலேயும் அன்பு பாசம் வராது. அந்த அன்பு பாசத்துக்கு மேலே மனிதர்களே வெறுக்கிற ஒரு மனப்பான்மை வரும், மனசே கெட்டு போயிடும், கெட்ட வார்த்தைகளாக வரும். அதுபோல் ஆபாச படம் பார்த்தாலும் உங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் வரும், மனசு கெட்டு போயிடும், யார் மேலேயும் அன்பு பாசம் என்பது வராது. ஏன்னா நீங்கள் ஆபாச படம் பார்க்கும்போது உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு காம இன்பமும் ஏற்படுகிறது. அதை பார்த்தாலே ஒரு இன்பம் ஏற்படுகிறது. நீங்கள் ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆபாச படத்தை பார்த்தாலே ஒரு கிளர்ச்சி ஏற்படும். ஒரு ஆணுக்கு ஆண்குறி விரைப்படையும், அதுபோல் பெண்ணுக்கு பெண்குறியும் விரைப்படையும். ஒரு ஆணுக்கு ஆண்குறி விரைப்படையும் போது அது தெரியும், அவனுக்கு அந்த குறி நீண்டு வரும் அல்லது விரைத்து கொண்டு நிற்கும். ஒரு பெண்ணிற்கு அவளுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் போது அவளுடைய பெண்குறியும் விரைப்படையும், ஆனால் அது வெளியில் தெரியாது. அவளால் உணர முடியும். ஏன்னா அந்த உறுப்பில் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும்போது அவளுக்கு அந்த விரைப்பு நிலை அந்த உறுப்பில் ஏற்படும். அது வெளியில் தெரியும். ஆணுக்கு அது வெளியில் தெரியாது, ஆனால் ரெண்டு பேராலையும் அதை உணர முடியும். அதனால் அந்த காம உணர்ச்சி இப்போ ஆபாச படம் பார்த்தா ஏன் மனசு கெட்டு போகுது அப்படின்னா அதுவும் சுய இன்பம் தான். ஆபாச படம் பார்த்தாலே ஒரு இன்பம் ஏற்படுகிறது. ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைகிறது, ஒரு பெண்ணுக்கு பெண்குறி விரைப்படைகிறது, அந்த காம உணர்ச்சி உடம்பில் ஏற்படுகிறது. அப்போ தனித்திருந்து அவர்கள் அந்த காம இன்பத்தை பெறுகிறார்கள், தனித்து பெறுகிறார்கள் காம இன்பத்தை. யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு ஆபாச படத்தை பார்த்து மனிதர்களின் நேரடி உதவி இல்லாமல் அந்த ஆபாச படத்தில் நடிக்கிறதும் மனிதர்கள் தான், ஆனால் நேரடியாக நீங்கள் மனிதரை சார்ந்திருந்து ஒரு இன்பத்தை பெற வேண்டும், அந்த காம இன்பத்தை பெற வேண்டும். ஆபாச படம் பார்க்கும்போதே உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படுது, இன்பம் ஏற்படுகிறது, ஒரு 10 நிமிஷம் இன்பம் ஏற்படுகிறது, அந்த காமத்தை உணர்கிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் சுய இன்பம் பண்ணுறீங்களா அல்லது என்ன பண்ணுறீங்களா அது வேறு விஷயம். அல்லது ஆபாச படம் பார்த்துட்டு ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் மனைவி கூட போகிறீங்க அல்லது கணவன் கூட உடல் உழைச்சிக்கிறீங்க. ஆனால் ஒரு தனித்து உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படுவது யாரை சார்ந்தும் இல்லாமல் ஒரு ஆபாச படத்தை பார்த்து உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது தனித்து தான் அந்த காம உணர்ச்சி உங்களுக்கு பெறப்படுகிறது. உங்களுக்கு பெறப்படுகிற அந்த காம உணர்ச்சி தனித்து பெறப்படுகிறது. அப்போ யார் மேலே உங்களுக்கு விசுவாசம் வராது. அதுவே ஒரு கணவன் மனைவி நேரடியாக உடல் உழைச்சிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் யார்? அந்த மனைவி. அதனால தான் அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது. கணவனுக்கு ஏற்படுகிற அந்த காம உணர்ச்சியால் அவன் மனைவியை கட்டி பிடிச்சு தழுவுறான், முத்தமிடுறான். அப்போ அந்த மனைவிக்கும் காம உணர்ச்சி ஏற்படுகிறது. அப்போது இதுக்கு காம உணர்ச்சி என்பது அந்த கணவனுக்கு இந்த பெண்ணிடமிருந்து கிடைக்கிறது, அந்த பெண்ணிற்கு ஏற்படுகிற காம உணர்ச்சி அந்த ஆணின் மூலமாக கிடைக்கிறது. அப்போது இருவருக்கும் ஒருவருக்கு இடையே நன்றி உணர்ச்சி ஏற்படும். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஆபாச படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற காம உணர்ச்சி பிறரால் ஏற்படவில்லை, அது நீங்கள் ஆபாச படத்தின் மூலமாக அது உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ அது சுய இன்பம் மாதிரி தான், சுயமாக பெறப்படுகிற ஒரு இன்பம், பிறரை சார்ந்து பெறப்படாத அது ஒரு காம இன்பமாக இருக்குது. அதனால் பிறர் மீது உங்களுக்கு அன்பு பாசம் வராது, பிறர் மீது வெறுப்பு தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஏற்படுகிற உங்களுக்கு ஒரு காமம் என்பது தேவையாக இருக்குது. அந்த தேவையை மனிதர்கள் பூர்த்தி செய்யவில்லை, அந்த ஆபாச படம் தான் பூர்த்தி செய்தது. அப்படிங்கும்போது மனிதர்கள் மீது வெறுப்பு வரும்.
பெண்கள் மீது வெறுப்பு வரும், அல்லது பெண்களுக்கு தன் மீதே வெறுப்பு வரும் காம இந்த சுய இன்பம் செய்தாலோ அல்லது ஆபாச படம் பார்த்தாலோ. அதனால் காம உணர்ச்சியை நீங்கள் தனித்து பெறுகிறீர்கள். சுய இன்பம் செய்து ஆபாச படம் பார்த்து நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் பாதுகாப்பற்ற வழிகளில் பயந்து பயந்து திருடர்களைப் போல கள்ள தொடர்புலாம் வச்சுக்கிட்டு பெறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த மனிதர்கள் மீது வெறுப்பு வரும். ஏன்னா பயந்து பயந்து திருடர்களைப் போல ஒரு கோழையாக மாறி நீங்கள் அந்த கள்ள தொடர்பு தவறான உடல்கள்லாம் வைக்கும்போது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து பண்ணும்போது நம்மை பயமுறுத்துகிற இந்த மனிதர்கள் மீது உங்களுக்கு வந்து கோபம் ஏற்படும். ஒரு காம இன்பத்தை பெறுவதற்கு நாம் இவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கிறது, இவ்வளோ பாதுகாப்பற்ற உணர்வை பெற வேண்டியிருக்கிறது. அப்போ நமக்கு முறையான வழிகளில் நமக்கு அந்த காம இன்பத்தை பெறுவதற்கு இந்த சமூகம் நமக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு கோபம் வரும். அதனால் வந்து அது முறையான வழியில் பெறும்போது தான் தைரியமாக ஒரு கணவன் மனைவி தைரியமாக உடல் வச்சுப்பாங்க. ஆனால் கள்ள தொடர்பு தவறான உடல் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து உடல் வச்சுப்பாங்களா, அப்போ தன்னை பயமுறுத்துகிற இந்த சமூகத்தின் மீது அந்த தவறான உடலுறவு வைத்துக் கொள்கிற அவர்களுக்கு கோபம் வரும். அதனால் ஆபாச படம் பார்த்தாலும் உங்களுக்கு மனிதர்கள் மனசு கெட்டு போயிடும், சுயன்பம் செய்தாலும் மனசு கெட்டு போயிடும். தனித்து நின்று இப்போ தவறான உடலுங்கிறது இந்த சமூகத்தை புறக்கணித்து விட்டு நீங்கள் தவறாக இன்பத்தை பெறுகிறீர்கள். யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தவறான உடலுறவு கள்ள தொடர்பு வச்சுக்கிறீங்க, விபச்சாரம் செய்கிறீங்க. விபச்சாரங்கிறது யாருக்கும் தெரியாமல் தான் போவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் போகிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக தான் அந்த இன்பத்தை பெறுகிறீர்கள். கள்ள தொடர்போ தவறான உடலுறவோ அது தனித்து பெறக்கூடிய ஒரு இன்பம் தான். அந்த சமூகத்தை புறக்கணித்து விட்டு இந்த சமூகத்திற்கு தெரியாமல், இந்த மனிதர்களுக்கு தெரியாமல், தனக்கு தெரிந்தவர்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்று திருட்டுத்தனமாக நீங்கள் அந்த தவறான உடலுறவு செய்கிறீங்க, அல்லது சுயன்பம் பண்ணுறீங்க, ஆபாச படம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ மற்றவர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் தனியாக பெறுகிற இன்பம் இது வந்து சுய இன்பம். அது சுயமாக நீங்கள் யாரையுமே சாட்சி வச்சுக்காமல் யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணுறதுனால இதுவும் ஒரு சுய இன்பம் தான். தவறான உடலுறவு, கள்ள உறவு, ஆபாச படம் அப்படிங்கிறது. அதனால் இந்த மனிதர்கள் மீது நம்மை பயமுறுத்துகிற மனிதர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரும். அதுவே நீங்கள் கணவன் மனைவினா, நாங்கள் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் உடலுறவு வச்சுப்பீங்க, ஒரு வீட்டில் வசிப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கணவன் மனைவி, நீங்கள் உடலுறவு வச்சுப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உங்களை யாராவது கணவன் மனைவியாக இருக்கிற இருவரை தொந்தரவு கொடுத்தா மற்றவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க கணவன் மனைவி அவங்களே ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு கௌரவமாக தைரியமாக வைத்து கொள்கிற ஒரு உறவு தான் அந்த கணவன் மனைவி உடலுறவு. அப்போ யாருக்கும் பயந்துக்கிட்டு அந்த உடலுறவு அங்கே நடைபெறவில்லை, தைரியமாக பண்ணுறாங்க. அப்போ தைரியமாக பண்ணுறதுக்கு அந்த முறையான வழிமுறை மூலம் அவர்கள் காம இன்பத்தை பெறுவது அந்த கணவன் மனைவியாக இருந்து, அப்போ அது காரணமாக இருக்குது. அந்த தைரியமாக நீங்கள் ஒரு இன்பத்தை பெற வேண்டும். இப்போ ஒரு திருடன் பயந்துக்கிட்டே திருடுவோம். அதே மாதிரி நேர்மையாக வழியில் சம்பாதிக்கிறவங்க தைரியமாக அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க. நீங்கள் பயந்து ஒரு கோழையாக ஒரு பணத்தை சம்பாதிக்கும் போது நீங்கள் கோழையாகிடுறீங்க. உங்கள்கிட்ட கோழைத்தனம் வந்துடும், வெளியே சொல்ல முடியாது, உங்கள் அனுபவங்களை வெளியே சொல்ல முடியும். அதுவே முறையான வழியில் தைரியமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்களே நேர்மையாக, அவங்க தங்களுடைய அனுபவங்களை வெளியே சொல்லுவாங்க, தைரியமாக அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க, தலை நிமிர்ந்து நடப்பாங்க, வெளியில் சொல்லுவாங்க நான் இப்படி தான் பணத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு. ஆனால் திருடுறவங்க அப்படி சொல்ல முடியுமா? அதுபோல் தான். அதனால் திருடுறவங்க கோழையாயிடுவாங்க. அதுபோல் தவறான உடலுறவு, வெளியே சொல்ல முடியாத அனுபவங்கள் மூலம் நீங்கள் பெறுகிற அந்த காம இன்பம் உங்களை கோழையாக்கிவிடும். சுய இன்பம் பண்ணேன்னு உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் ஆபாச படம் பார்ப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது. உங்கள் நண்பர்கள் உங்களை போல இருக்கிற நண்பர்களிடம் நீங்கள் சொல்லுவீங்க, தவிர எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ அது உங்களை அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ ஒரு கள்ள தொடர்பு வச்சுருக்கேன், நான் அவனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோ அல்ல ஒரு ஆணோ நான் அவளை வச்சுருக்கேன், எங்களுக்கு இடையில் அவள் புருஷனுக்கு தெரியாமல் நான் இவ கூட உறவு வச்சுருக்கேன் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்கிறதுக்கு பயப்படி சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ பயந்து ஒரு கோழையாக அது உங்களை மாற்றிவிடும். அதனால் முறையான வழிகளில் நீங்கள் பெறுகிற அந்த காம இன்பம் உங்களை தைரியமானவராக மாற்றும், உங்களுக்கு பலம் கொடுக்கும். அதனால் ஆபாச படம் பார்க்குறதும் சுய இன்பம் தான். ஏன்னா தனித்தே பெறுகிறீர்கள். ஆபாச படம் பார்க்கும்போது உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது. பிறரது உதவியே இல்லாமல், நேரடி உதவி இல்லாமல் உங்களுக்குள் ஒரு காம உணர்ச்சியை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள் தன்னந்தனியாக. அப்படிங்கும்போது அதுவும் சுய இன்பம் தான். அது ஆபாச படம் பார்க்குறதுனால தவறான உடலுறவுகளோடு உங்களை நீங்கள் தொடர்படுத்தி கள்ள தொடர்பு வச்சுக்கும்போது, விபச்சாரம் செய்யும்போது, சுய இன்பம் செய்யும்போது உங்கள் மனது கெட்டு போய்விடும். மனதில் கெட்ட வார்த்தைகள் வரும். கெட்டுப்போன மனதிலிருந்து தான் கெட்ட வார்த்தைகள் உருவாகும்.
அதில் மனசில் கெட்ட வார்த்தையே வரக்கூடாது, தூய்மையாக இருக்குன்னா நல்ல உறவுகள், முறையான உறவுகள், நேர்மையாக இருக்கணும். பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் மனசில் கெட்ட வார்த்தை வராது. சுயன்பம் செய்யக்கூடாது, ஆபாசப்படக்கூடாது, கள்ளத்தொடர்பு, விபச்சாரம் இதெல்லாம் வச்சுக்கூடாது. முறையான வழிகள் மூலமாக திருமணம் செய்து உடல் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் திருமணம் செய்கிறவர் உங்களுக்கு பிடித்தவராக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏன்னா என் மனைவி எனக்கு பிடிக்கல, அல்லது என் கணவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்ன பண்ணுறது, குழந்தை பிறந்துச்சு வாழ்ந்துட்டுருக்கோம், பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னாலும் உங்கள் மனசு கெட்டு போயிடும். உங்கள் மனசில் கெட்ட வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் தப்பான உறவு தான். பிடிக்காதவங்களோட வாழ்கிறதும் தப்பான உறவு தான். அப்போ நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் தூய்மைப்படுத்தணும், உங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் விவகாரத்தை செஞ்சு தான் ஆகணும், தவறுகளை திருத்தி தான் ஆகணும். நீங்கள் அந்த தவறுகளோடு தொடர்ந்து வாழ்வதை விட தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வது இதுதான் சரியாக துணிவானது. பரிதாபப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பிடிக்கலனாலும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஐயோ பாவம் என் மனைவி, ஐயோ பாவம் என் கணவன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நாங்கள் எப்படி பிரிகிறது, எங்கள் அப்பா அம்மாலாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி பிடிக்காத உறவுகளோட வாழ்கிறதுங்கிறது சாக்கடையில் கடந்து புரள்ற மாதிரி.